இவங்க தலைமுறையா ஆட்சியில இருந்தப்ப என்ன அவ்வளவு செஞ்சு கிழிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா தளபதி 2 மாசம் தான் ஆகிறது அவரால் என்னெல்லாம் எஃபோர்ட் போட்டு செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்காரு. இத்தனைக்கும் நமக்கு நிதி நெருக்கடி நிறைய இருக்கு. அத்தனை நிதி நெருக்கடியும் சமாளிச்சு நமக்கு மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத அவர் பட்ஜெட் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா பண்றாரு. ஆனா அதுலயும் நீங்க குறை சொல்றீங்க, அதுலயும் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியல உங்களால. அப்ப நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? அப்ப ஏன் நீங்க கேள்வி கேட்கல? எதிர்த்து மத்த ஆட்சி நடக்கும் போது உங்களால கேள்வி கேட்க முடியாது. உங்க ஆட்சியில நீங்க செஞ்ச ஊழல்களை பத்தி நீங்க வெளியில சொன்னா அது உடனே வேற ஏதாவது டைவர்ட் பண்ணிட வேண்டியது. உங்க ஆட்சியில நடந்த ஊழல்கள் இப்ப அமைச்சர்கள் எல்லாம் மாட்ட போறாங்களே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு அமைச்சரை பிடிக்கலாம்னா உடனே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட வேண்டியது. ஒரு சேஃப்டியா நீங்களே ஹாஸ்பிட்டல் கட்டிக்க வேண்டியது, அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களே அட்மிட் ஆயிக்க வேண்டியது. ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வருதுன்னா உடனே முன்ஜாமீன் கிடைக்கிற வரலாம் அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியிலேயே வர்றது கிடையாது. ஆனா நம்ம தளபதி அப்படி சொல்ல கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அடித்தட்ட மக்கள்ல இருந்து நம்ம அமைச்சரா இருந்தாலுமே ஒரே மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்றாரு.